கிராண்ட் கேனியனில் நின்று ஃபோட்டோலாம் எடுக்கிறானுங்களே இந்த வெயிலில். நம்ம ஒரு இடத்துல தங்கணும். இதுலேயும் நான் பெஸ்ட்டு நான் சொல்கிறேன்னா, ஒன்று விடிய காலம் வாங்க, இல்லைன்னா அன்டைம், அதாவது 4 மணிக்கு மேலே வாங்க. இப்போயே வெயில் தாங்கலை, கொளுத்துது வெயில். பக்கத்தில் போவோம். வந்துட்டோம் கிராண்ட் கேனியன் பார்க்க ரெடியா. பட் நான் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். இது அவுட்டர் ஸ்பேஸ் தான். அவுட்டர் ஸ்பேஸே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக கோட்டைங்க தான், இறங்குறதுக்கான ஆப்ஷன் இல்லை. பட் ஆனால் பம்பு செட்டு கொடுத்துட்டு தண்ணி வந்து மேலே மவுண்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இதை பைப் லைன் எது கொடுத்துருங்க பாருங்கள். கரண்ட்டுக்கு வந்து அந்த பம்ப் செட்டுக்கு போயிருக்கு. இங்கே இருக்கிறவங்களுக்கு அதுதான் தண்ணி. போது பாருங்களா, சுண்ணாம்பு கல். இது பார்க்க எப்படி தெரியுமா இருக்குது? இங்கே பாருங்க ஜி, மேனுவல் சாயிலில் அவன் குதிப்பான் தெரியுமா மொட்டை மாடியிலேருந்து, அந்த மாதிரி இருக்குது பார்க்க. சுற்றி சுற்றி பார்க்க தான் ஜி ஃபுல்லாக பாறைங்களை கட்டியிருக்காங்க. நான் அதோ அங்கே ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்குது. பார்ப்போம், அதையும் ட்ரை பண்ணுவோம். கிராண்ட் கேனியன் ஆஃப் ரோடில் ஏறி வந்துட்டுருக்கேன் ஜி. ரூட்டே கிடையாது. இதுலேருந்து ஏறி இந்த இருக்குல்ல இந்த இடம், இதுலேருந்து ஏறி இப்படி வரேன். இப்போ என்னென்னா, இந்த பெயிண்ட் இருக்குல்ல, இது வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே வேண்டாம். ஃபார் மை சேஃப்டி ரீசனுக்காக அது வரைக்கும் தான் போக போகிறேன். ஏன்னா இன்கேஸ் நான் இன்னும் கொஞ்சம் போயிட்டு ஏன்னா சில கல்லுங்க ஆடுது. கால் வைக்கும் போது படக்குன்னு உள்ளே பூண்டேன்னு வைங்களேன், சோழி முடிஞ்சிச்சு. இவங்க காதல் பூராலாம் இங்கேயா பறக்க விடுவீங்க? ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அடின்னு அடித்து அமைச்சிருக்கானுங்க. பரவாயில்ல ஜி, அங்கே ஒரு நல்ல ஃபுட்பாத் தெரியுது. சரி, அதுக்கு ட்ரை பண்ணுவோம். இது இருக்குல்ல இந்த இடம், இதுக்கு மேலே வேணாம். அதுக்கப்புறம் மரங்கள் நிறையா இருக்குது, அதனால் மரம் விளிம்பில் இருக்குது. நம்ம இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணாம். கிராண்ட் கேனியன் இட்ஸ் குட் ப்ரோ, சீரியஸ்லி. தெரியுதா? நல்லா தான் இருக்குது. என்ன கொஞ்சம் வெயில் அடிக்குது. வெயில் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த இடத்துல அந்த உட்காந்து எடுக்கிற ஷாட் எங்கேன்னு தெரியல ஜி, அது சூப்பராக இருக்கும். அந்த உட்காந்து எடுக்கிற ஷாட்டு, அந்த படத்தில் அந்த விளிம்பில் உட்காந்துருப்பான் அவன். ஆனால் அந்த சீன் வந்து எதில் எடுத்தாங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா இங்கே ஒரு கல் இருக்குது, அதோ அங்கே ஒரு விளிம்பு இருக்குது பாருங்க. ஆனால் அந்த சீனு எந்த விளிம்பில் எடுத்தாங்கன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அந்த சீனரி வந்து கிளியரான வியூவில் வரும். எனக்கு தெரிஞ்சு இதில் உட்காந்து எடுத்துருப்பானுங்க. இருந்தால் வேண்டாம், நம்ம எதுக்கு அவ்வளோத்தனம் போயிட்டேன், அது ரிஸ்க்கான பொசிஷன். அது நான் சொன்னல, இது ஒரே பாறை, அதனால் ஸ்டெடியாக இருக்குது, தெளிவாக இருக்குது. அதனால் தைரியமாக இங்கே வந்தேன். பாருங்கள், திஸ் இஸ் கிராண்ட் கேனியன். யாராவது இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னா சொல்லுங்கள். பட்டு கீழே மட்டும் எட்டி பார்த்தா கீழே வெறித்தனமாக இருக்குது. கோட்டஜி போது பாருங்களா, தண்ணி அழகாக அப்படியே போது பாருங்கள், ஸ்மூத்தாக. எனக்கு தெரிஞ்சு வெயிலில் வந்து கிளார் அடிக்கும் ஃபுல்லாக கேமராவில். பட் இட்ஸ் குட் தான், சீரியஸாக குட்டு தான், ஒர்த்து தான் ஜி. வேணால் ட்ரை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் யாராவது இங்கே வர ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் ரியலி ஒர்த்து தான். குட் ப்ரோ. மை கேமராமேன் பாருங்கள், திஸ் இஸ் மை கேமராமேன். சோலோ ட்ரிப் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு கேமராமேன். இதில் நின்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ எதிர்பார்த்தேன். சரி, இவர் எல்லாம் சும்மா தானே இருக்காரு சொல்லி கேமராமேனாக போட்டேன். இவர் தான் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். ஓகே, ட்ரோன் ஷாட்டு சைன்ட்டு இப்படி ஒன்று போவோம். ஆனால் அது வரைக்கும் பேட்டரி என்கிட்ட இருக்காது, அவ்வளோ சார்ஜ். ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது வேணால் இதுக்கு பின்னாடி நான் வேணால் போடுறேன்.
இப்போது ஃப்ளை பண்ணும்போது ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. அதாவது நம்ம எப்படின்னா த்ராட்டில், அதாவது பொசிஷன் எப்பயுமே ஜாய்ஸ்டிக்கை 2 பக்கமும் டவுன் பண்ணோடனே ப்ரொப்பலர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனோடனே என்ன பண்ணோம், நம்ம அப் பண்ணுறதுக்கு ஜாய்ஸ்டிக்கை மேலே அப் பண்ணணும். நான் என்ன பண்ணேன், லைட்டாக அப் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் பாருங்க. இவரில் மேலே ஏறிட்டு டம்மால் கீழே வந்துட்டார். ஃபின்ஸ்லாம் காலி. இது பாருங்க, இந்த ஃபின்ஸ் தெரியுதா, இங்கே ஃபின்ஸ் காலி. இதில் இந்த ஒன் சைடில் 2 ஃபின்ஸுமே இதில் ஃபுல் தேஞ்சிடுச்சு, இதில் தேஞ்சிச்சு. அது எப்படின்னு பெல்ட் அடிச்சு ஊந்து கடமுறை தேஞ்சிட்டு ஸ்டாப் ஆகணும். வேறு லென்ஸ்லலாம் அந்தளவு அடிப்படல. இருந்தாலும் இதோட அதாவது இந்த ட்ரிப் ஆரம்பித்து இதோட 2வது வாட்டி விட்றான் அவன். நேற்றும் இப்படி தான் விழுந்தான், இன்றைக்கும் இப்படி தான் விட்றான். என்ன பிரச்சனை ஆச்சு உனக்கு தெரில. முதல்ல உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். சரி, ஓகே ஜி. ட்ரோன் ஷாட் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தால் ஒரு லைக்கு கமெண்ட் எதாவது பண்ணுங்கள். வேறு எதாவது வித்தியாசமாக பண்ணுமாட்டு. நான் அந்த சைடில் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். இங்கே பறக்குது பார்த்தீங்களா, எல்லாம் வந்து டார்கெட் பண்ணுதுங்க. இது எப்படியே கஷ்டப்பட்டு எடுத்தேன். அதான் ஜி, இது ஃப்ளை பண்ணும் போது எல்லாமே டார்கெட் பண்ணுது. இதை ஏன் தான் டார்கெட் பண்ணுதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. வருது, அதாவது பறவை வருதுன்னு வைங்களேன், பக்கத்தில் வந்து புஷ்ஷுன்னு இப்படி போகுது. பைத்தியக்காரங்களாக இருக்குது. சரி விடுங்க, நம்ம இது அதோட ஃப்ரெண்டுன்னு நினச்சி வந்திருக்கும் போல். எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம். ரன்னிங்கில் பார்க்குறேன். ரன்னிங்கில் போகிறவள அந்த மவுண்ட் இது பார்த்தேன் பார்த்தீங்களா, அந்த கோட்டை, அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரோ, இந்த இடமும் அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் ப்ரோ. முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் டைம் வாங்க, இல்லை விடிய காலம் வாங்க. வெயில் தாங்க முடியல, அந்த அடிக்குது வெயில். சாவுன்ற மாதிரி அடிக்குது வெயில். நீ செத்துரு அப்படின்ற மாதிரி அடிக்குது. இதுதான் அந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது செடி வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக தான் கட்டியிருக்கானுங்க. என்ன இருந்தாலும் நம்ம தஞ்சாவூர் மாதிரி வராதுக்கு. தஞ்சாவூர் போயிருக்கீங்களா? அந்த கோயிலெல்லாம் வராது. இது எனக்கு தெரிஞ்சு அதை காப்பி பண்ணி கட்டுற மாதிரி தெரியுது, அவ்வளோதான். பாருங்க, நோ சிமெண்ட், நோ நத்திங், ஃபுல்லாக கல் தான். ஸ்னேக் யாராவது இருக்கீங்களா? எவனாவது எங்கேருந்தாவது எட்டி பார்த்து கழுத்தில் போட்டானோ இங்கே, அவ்வளோதான். பட் நைஸ் தான். இங்கே என்னது இது? எனக்கு பார்க்க ப்ரிசன் மாதிரியே தெரியுது. அதாவது வெளியேருந்து பார்க்கும்போது எதுவுமே இல்லை ஜி. இந்த சிமெண்ட்டு மண்ணு கிண்ணு கிளே எதுவுமே கிடையாது. அதாவது தஞ்சாவூரை பார்த்து கட்டின மாதிரியே தான் இருக்குது. என்ன நைட் ஆனால் உட்காந்து சரக்கு அடிச்சிருக்கானுங்க போல். கோயிலுன்ட்டு சொல்கிறானுங்க, நான் சரக்கு அடிக்கிறானுங்க உட்காந்து. இது வியூ பாயிண்ட்டா? இங்கேருந்து பார்த்துக்கலாம். அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஈவினிங் டைம் வாங்க. சேர்லாம் போட்டிருக்காங்க, அழகாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி லொக்கேஷன். எனக்கு தெரிஞ்சு சிற்பி வந்து பாதியிலே செய்யும் போது கிடச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஏன்னா முழு வடிவில் இல்லை, பாதி தான் இருக்குது. ஹலோ ப்ரோ, வணக்கம். டீட்டெயிலிங்லாம் பயங்கரமாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஜென்ரேஷன் தான் அது. தெரியுதா? எல்லாம் பெரிய பெரிய கல் பாயிண்ட் வச்சு எல்லாம் ஒரே இடத்த மார்க் பண்ணுற மாதிரி. பட் குட் ப்ரோ. ஆனால் சாமி இல்லை, சாதாரண ஒரு டெம்பிள், அவ்வளோதான். பார்க்குறவங்க பார்க்கலாம், காதல் அம்பு விடுறவங்க அம்பு விட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் லைட் அடிப்போம். உள்ளே ஏதோ இருக்குது. மம்மி படத்தில் அது தேல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. உள்ள வவ்வால் இருக்குது. லைட் அடித்தா கண்டிப்பாக வெளியே வரும். சத்தம் கேட்குதா? வவ்வால் சிக்ஸும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சிக்கன் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். கோழி, ஏன்னா உள்ளே போகும்போது சிக்கனோட ஸ்மெல்லு வருது. இல்லை வவ்வால் அடித்து மர்டர் பண்ணி வச்சுருக்கான்னு கூட தெரியல. ஓகே ப்ரோ, திஸ் இஸ் த டெம்பிள். பட் ஓகே தான், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடலாம் அதில் வராதிங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு சுற்றி பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். பட்டு ஆர்கிடெக்சர் படி பார்த்தா டீட்டெயிலிங் ஒன்றும் அந்தளவுக்கு கொடுக்கல. இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், ஆனால் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்கானுங்க, அதுவே பெரிய விஷயம்.
டீட்டெயிலிங் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருந்தாலும் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தஞ்சாவூர் அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது டீட்டெயிலிங் கம்மியாகன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தஞ்சாவூர் கோயில் ஒரு வாட்டி போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்தியன்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, வேறு ஊருக்காரங்க அந்த மாதிரி யாராவது வந்தால் பார்க்காதவங்க கூட ஒரு வாட்டி போய் பார்த்துட்டாங்க. இட் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் த டெம்பிள். அடுத்தது கோட்டை. கோட்டை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே இன்னும் 12 ஆகிடும்னு நினைக்கிறேன். டைம் அது மணி 10 போகுது. கோட்டை பார்த்து முடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு 12 ஆகிடும். போய் சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேவ் பார்ப்போம். கேவ் பார்த்துட்டு பக்கத்தில் இங்கே ரூம் இருக்கான்னு கூட ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணுவோம். ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் பிளான் போடுவோம். அவ்வளோதான், இதுதான் பிளான். விரைவில் மீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டெம்பிள் இது அந்த கோட்டையை பார்த்துட்டு வரோம். ஆரம்பிக்கலாங்களா? தாக்கிட்ட தீத்தா. இவர் தான் அந்த டெம்பிள். இது டெம்பிள் இல்லை, இது ஒரு கோட்டை. கரெக்டாக சொல்லணுன்னா ஜுமா ஃபஸ்ட்லேயே போட்டிருக்கு பாருங்கள், மஸ்கூட் அப்படின்னு போட்டிருக்கு. அது எனக்கு ஸ்பெல் பண்ண வரல, கரெக்டானது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஜுமா மஸ்கூட், இதுதான் ஒரே ரூட்டு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இண்டிவிஜுவல் ரூம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அது என்னதுன்னு கிளியராக எனக்கு தெரியல. இங்கேயுமாடா கப்புள்ஸ் வருவீங்க? சரி, ஓகே விடுங்க. அவங்களோட பிஸியாக வராங்க, நம்மளோட வேலையாக போவோம். இது ஒரு சம்திங் லைக் இது எல்லா இடத்துலையுமே ஹாட்டின் போட்டாங்க. ஜி இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லை போல. போட்டிருக்கு பாருங்கள், ஆர்டர் இன்ட்ரெஸ்ட் டைரக்ட் கன்வர்சேஷன் ஆஃப் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். இதுதான் ஆர்டர்ஸ். தெரியுது க்ளோஸ் பண்ண போகிறாங்க 3rd class. பரவாயில்லையே. வாட்டர் பார்ட்டி. திஸ் இஸ் சிட்டுக்குருவிகள். வரலாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஜி? இது பார்க்க அப்படியே தான் இருக்குது, தஞ்சாவூரை காப்பி பண்ண மாதிரியே தான் இருக்குது. பட் சென்டரில் ஒரு மசூதி மாதிரி ஒரு ஏரியா போட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் சேஞ்சஸ்லாம் இல்லை, அப்படியே தான் இருக்குது பாருங்களா. அதே மாதிரி ரூம்ஸு சேம் தான். தஞ்சாவூர் அப்படியே காப்பி பண்ண மாதிரி இருக்குது ஸ்லைட்லி. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள். சேம் கோட்டை ஜி. அதான் ரீபெயிண்ட் பண்ணியிருக்கானுங்க. நம்ம பசங்க அதுக்குள்ளே ஹாட்டின்னு எல்லாம் விட்டாங்க. அது பாருங்க, உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. இது பார்க்க சர்ச்சு ப்ரைடு மாதிரி இருக்குது. சர்ச்சில் இப்படி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்கன்னா ஒரு கமெண்ட் போடுங்க. டூருக்கு பசங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்கள. இருக்காது, ஆனால் மேலே ஏறுறதுக்கு ஒரு ரூட் இருக்குது தெரியுதா? ஆனால் அது பூட்டு போட்டிருக்கு. ஆனால் மேலே ஏறலாம். கோட்டைக்கு மேலே ஏறுறதுக்கான அந்த கோட்டை மேலே ஏறுறதுக்குன்னு ஒரு ரூட் இருக்குது, பட் லாக் பண்ணியிருக்கு. ஆலமரமா? இதுதான் ஆலமரம் இல்லை. அவ்வளோதான் ஜி, வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஒரு கிளாரிட்டியாக சொல்லணுன்னா, நீங்கள் தஞ்சாவூரை பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பார்ட் 2 மாதிரி தான் இருக்குது. பசங்களுக்கு இங்கே வந்து கூட நிம்மதி இல்லை போலஜி, ரன் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம மேலே ஏறி பார்க்கலாம். மேலே ஒரு ரூட் இருக்குது, மேலே ஏறி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. இது எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே ஏறுறது. ஏன்னா மேலே ஆல்ரெடி 2 பேர் இருக்கானுங்க. சுற்றி பார்த்துட்டேன், உள்ளே ஒன்றும் இல்லை ஜி. மேலே ஏறுற மாதிரி அந்த கோட்டையில் ஏறி பார்க்கலான்னு பார்த்தா அந்த கோட்டைக்குள்ளே ஒரே கேட்டு தான், வேறு ரூட்டே கிடையாது. இந்த ஒரு படி இருக்குது. ஓடு, இது என்ன சாம்பல்? அடப்பாங்களா, என்னடா படிக்குது? ஏறு 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 ஏறு. குறுகலான பாதை. ரெண்டு பேர் இருக்காங்க. மேலே வந்துட்டேன். இந்த இடத்துல இருந்து சும்மா ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா
இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த டெம்பிளுக்கு இப்போதைக்கு நான் போகல, ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஆனால் அது ட்ரோனில் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் நான் போட்டால் போட்டிருப்பேன், அதை பாருங்கள். ஓகே, நம்ம பைக்கிட்ட போவோம். ஃபஸ்ட்டு பைக்கை இருக்கா இல்லை எவனா ஆட்டையை போட்டாலும் வேறு பார்க்கணும், போயிட்டு அதை வேறு பார்த்துட்டு சொல்கிறேன். நான் பச்சை கிளி தான் ஃபுல்லாக மாசான கிளி தான் இங்கே நிம்மதியாக சுற்றுது. உண்மைன்னா இங்கே இயற்கை அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. காடு மாதிரி இருந்தாலும் கிளி வசிக்குது பார்த்தீங்களா, அது சத்தமே அழகாக இருக்குது. ஒரு சின்ன சிக்கலாகிடுச்சின்னு நினைக்கிறேன். இங்கே ட்ரோன் ஃப்ளை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஃப்ளை பண்ணி முடிச்சுட்டு இறக்குனதுக்கப்புறம் ஒரு 3 பேர் ரவுண்டு கட்டானேன். ஆனால் யார் ட்ரோன் ஃப்ளை பண்ணான்னு அவனுக்கு தெரில. ஒருத்தன் பைக்கில் இப்போ தான் உள்ளே போனான். நான் ஃப்ளை பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன் வெளியே. ஒருத்தன் தேடுறான் மேலே, ட்ரோன் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கான். 2 பேர் வந்துட்டு ஒருத்தன் ட்ரோன் தேடுறான், ஒருத்தன் வந்து வண்டி எடுத்து ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கான் எங்கே இருக்கான்ட்டு. நான் எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டேன் வெளியே. இந்த வரான் பார்த்தீங்களா, டவுசர் போட்டுக்கிட்டு ஒருத்தன், அவன் தான் பின்னாடி. இப்போ உள்ளே போவோம் பாருங்க, அந்த ஆள் தான். யா 250 இப்போ தான் மாங்காய் வாங்கினேன் பாட்டிக்கிட்ட இருந்து. ஒரு ஃபுல் மாங்காவே 30 ரூபா தான் மாசில். ஆனால் கடுப்பு, நான் வெயிலுக்கு மாங்காய் சாப்பிட்றேன் பார்த்தீங்களா. இன்னும் காலைல சாப்பாடே சாப்பிட பசிக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஒரு மாங்காய் வாங்கிட்டேன். இப்போ சாப்பிட்டுட்டு பைக்கிட்ட இருக்குது பாருங்கள், மழையில் ஒரு இணலாக பார்த்து நின்று பொறுமையாக சாப்பிட்டு கிளம்பணும். எப்படி நான் வெயில் சரியான ஒரு இணல் கிடையாது, ஒரு பொசிஷன் கிடையாது. இது பாருங்கள், டென்ட்டு மாதிரி போட்டால் கூட நிம்மதியாக உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு கூட போகலாம். எதுவுமே இல்லை, வெயில் தான், மொட்டை வெயில் தான். ஸோ முடியல.